அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. உண்மைதானா அதெல்லாம்? ஏன் பேசாம இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா? பதில் சொல்லுங்க. இத பாருங்க, உங்க முகத்தை இப்படி இறுக்கமா வச்சிட்டு இருந்தா ஏன் தலை வடிச்சிடும் போல இருக்கு. நீ சொன்ன தகவல்லாம் சரிதான், ஆனா அது உண்மை இல்லை. புரியல. நீ சொன்ன விவரங்கள் கரெக்ட் தான், அந்த தகவல்களும் சரிதான். ஆனா வெறும் தகவல்களை வச்சு ஒரு மனுஷனை சந்தேகப்படுறது கொடுமையான விஷயம். உனக்கு கிடைச்ச விவரங்கள் மூலமா நீ என்ன நிரூபிக்க பார்க்கற? அந்த பொண்ணோட சாவுக்கு நான் தான் காரணம்னு, அப்படிதானே? அது இல்ல. அதான் சொன்னேன், விவரங்கள் சரி, ஆனா உண்மை நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்ல. நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் தெளிவா இல்ல. Of course, இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை, ஏன்னா அது குழப்பமான உண்மைதான். தெளிவாகவே சொல்றேன், என் குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வரப்போற பொண்ணு வசதியானவளா இருக்கணுங்கிறது அவங்களோட நியாயமான ஆசை. அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கணுங்கிறது என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட். அந்த பொண்ணுக்கு வேலை போச்சு, அது எனக்கு தெரியாது. என் வீட்டில் இருக்கிறவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இது ஒரு காரணமா சொல்லி இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் போக விட்டுருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது. சரி, இவங்க போய் அந்த பொண்ணு கிட்ட பேசினாங்கல்ல, அந்த பொண்ணு நியாயப்படி என்ன செஞ்சிருக்கணும்? அறிவுள்ள பொண்ணு, படிச்ச பொண்ணு, வேலைக்கு போற பொண்ணு, உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும், இல்ல நேரில் சந்திச்சிருக்கணும். அட்லீஸ்ட் சட்டையை பிடிச்சு இப்படி செஞ்சுட்டா ராஸ்கல் 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டிருந்தா எனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், இந்த கல்யாணம் நடந்திருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த பொண்ணு இவன் போனா என்ன, உலகத்துல வேற ஆம்பளே இல்லையான்னு அவ வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும். அவ ரொம்பவும் கோவத்தனமா தற்கொலை பண்ணிக்கிட்டா. நான் உடைஞ்சு போயிட்டேன் அபி, உடைஞ்சு போயிட்டேன். நான் பட்ட அவஸ்தைய எப்படி உனக்கு புரிய வைக்கணும்னு தெரியல. அந்த பொண்ணோட முட்டாள்தனம், கோழத்தனம், எங்க வீட்டில் இருக்கிறவங்களோட அவசர புத்தி, இதுதான் அந்த பொண்ணோட சாவுக்கு காரணமே தவிர நான் இல்லை. அபி, இது எனக்கு தெளிவா புரிஞ்சா கூட எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருக்கேன், தனிமையில் அழுத்திருக்கேன். நானும் அந்த பொண்ணு போல கோழையா இருந்தா தற்கொலை பண்ணிட்டு போயிருப்பேன். அவ்வளவு மென்டல் டார்ச்சர் எனக்கு தெரியுமா உனக்கு? எவ்வளவு விளக்கங்கள் நானே எனக்கு கொடுத்துட்டா கூட ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு உறுத்தல் என்னை சாவடிச்சிட்டு இருக்கு. உண்மை சொல்லணும்னா அது இன்னும் என்ன உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த குற்ற உணர்வு இருந்ததுனாலதான் ஒன்னு நான் பெண் பக்கம் வந்தப்போ நீ சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் கேட்டு என் வீட்டுக்காரங்க இந்த சம்மதமே வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சண்டை போட்டேன். என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணை நிராகரிக்க கூடாதுன்னு ஒரு உறுதி. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன் சம்பந்தப்பட்டு நடந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா நீ சொன்ன கண்டிஷன்ஸுக்கெல்லாம் அழட்டிக்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். என்ன வே பேசாம இருக்க? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி என் மனசுல இருந்ததெல்லாம் நான் கொட்டிட்டேன். இதுக்கப்புறமும் மனசுல நான் செஞ்ச தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன போடன்னு சொல்லி நிராகரிச்சிட்டேன். அப்படி நான் ஒருவேளை பாவம் பண்ணிருந்தா நீ கொடுக்குற தண்டனையை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏதாவது சொல்லு அபி, ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. நீ எது சொன்னாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீ போடா எனக்கு வேண்டான்னு சொல்லலாம். I'm sorry.
எனக்கு இனிமே எல்லாமே நீங்க தான். எல்லாமே நீங்க தான். I'm sorry. இட்ஸ் ஓகே. வெல்டன் மிஸ்டர் கார்த்திகேயன். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் 4 பேர் இருந்தா இந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடும். அது என்னுடைய வேலை தானே சார், அதுக்கே என்ன பிரத்யேகமா பாராட்டுறீங்க? அப்கோர்ஸ் உங்க வேலையை தான் செஞ்சிருக்கீங்க, அதை பர்ஃபெக்டா செஞ்சிருக்கீங்க. அதோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? நம்ம கம்பெனிக்கு நியூ ஆர்டர்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அதை நான் ஓப்பனா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. தேங்க்ஸ். வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார், என் பேர் ஆனந்தி. கத்தீட்ரல் பிரான்ச்ல பார்ட் டைமா ஒர்க் பண்றேன். உங்களை 2-3 தடவை மீட் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஓ மிஸ் ஆனந்தி, உட்காருங்க. தேங்க்யூ. உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹி இஸ் மிஸ்டர் கார்த்திகேயன். எஸ், நான் பெங்களூர் பிரான்ச்ல மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸ்க்கே வந்திருக்கேன். ஹலோ. ஹாய். கார்த்திக், ஆனந்தி வெரி இன்டெலிஜென்ட். நீங்க விரும்பினா நீங்க கொண்டு வந்திருக்கிற புது கான்செப்டுக்கு ஆனந்தியை சப்போர்ட்டிவா வச்சுக்கலாம். நிச்சயமா சார். இப்பதான் பெண்கள் கூட நிறைய விஷயத்துல அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. என்ன அது பெண்கள் கூட? பெண்கள் தான் அதிகம் அச்சீவ் பண்றாங்க, அது தெரியுமா? சாரி, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனா சொல்ல போனா என்னோட ஓட்டு எப்பவுமே பெண்களுக்கு தான். நல்லா தான் பல்ட்டி அடிக்கிறீங்க. கார்த்திகை பத்தி சாதாரணமா நினைக்காதம்மா, ஹி இஸ் வெரி பிரில்லியன்ட். சார், வழக்கமா நான் யாரையும் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அதே சமயத்துல என்னை யாரும் குறைச்சி மதிப்பிடுறத நான் ஏத்துக்க மாட்டேன். 50-50. நான் ஆக்சுவலா எதுக்கு வந்தேன்னா, என் சிஸ்டருக்கு மேரேஜ், உங்களை இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தேன். இந்தாங்க இன்விடேஷன். தேங்க்யூ. சாரி மிஸ் ஆனந்தி, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ட்ரை பண்றேன். இருந்தாலும் உங்க அக்காவுக்கு என்னோட விஷயம் சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். ஓகே, தேங்க்யூ. நான் வரேன் சார். ஓகே, பாய். ஹாய் திவ்யா. ஹாய். வந்ததும் உங்களை தான் கேட்டேன். நீங்க வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம். என் அக்கா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். சரி, கல்யாணத்துல மீட் பண்ணலாம். ஓகே. ஓகே, பை பை. பை. மிஸ் ஆனந்தி, பொதுவா பெண்களுக்கு நாகரிகம் தெரியலன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? புரியல, புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் எம்டி 2 பேர் ரூம்குள்ள இருக்கோம். அவருக்கு மட்டும் நீங்க இன்விடேஷன் கொடுக்குறீங்களே, அதான் கேட்டேன். மிஸ்டர் கார்த்திக். மிஸ்டர் கார்த்திக், நம்ம இப்பதான் அறிமுகமானோம். அதுக்குள்ள நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்களே. அதான் அறிமுகம் ஆயிட்டோமே. டெய்லி பஸ் ட்ரெயின்னு நம்ம போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை மீட் பண்ணுவோம். நாட்டு நடப்பு, அரசியல், சினிமான்னு எல்லாம் பேசுறோம். ஆனா அவங்க ஸ்டாப்பிங் வந்தோடனே சொல்லாம கொள்ளாம தானே போறாங்க. அந்த சந்திப்பும் நம்ம சந்திப்பும் ஒண்ணா? உண்மையை சொல்லட்டுமா? நீங்க பேசுறது கேட்டா எரிச்சலா வருது. பெண்கள் கிட்ட இருக்கிற சாஃப்ட்னஸ் உங்ககிட்ட இல்லையே, ஏன்? ஆண்கள் கிட்ட இருக்கிற நாகரிகம் உங்ககிட்ட இல்லையே, ஏன்? சூப்பர், பதிலுக்கு பதில் அடிக்கிறீங்க. 50-50 நீங்க சொன்னீங்கல்ல. I like it. நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இன்விடேஷன்? பேரை நீங்களே எழுதிக்கங்க. என்ற மாப்பிள கல்யாண பத்திரிகையெல்லாம் வச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஒன்றும் இல்லைன்னு மோட்டு வழியெல்லாம் கரெக்டாக தான் பார்க்குறீங்க. ஆனால் முக்கியமான மேட்ரை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன மிஸ் ஆயிருக்கு? நல்ல வேலை இப்போவாது நான் பத்திரிக்கை பார்த்தனே. ஏண்டா, ரிசப்ஷனுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம், அதை போடாமல் விட்டுருக்கீங்க. இதில் என்ன ப்ரூஃப் பார்த்தா? நீ ப்ரூஃப் பார்த்தோம்னு பீத்திக்கிட்டேன். பொண்டாட்டியா வர போகிறவளை வச்சுக்கிட்டு ப்ரூஃப் பார்த்துருப்பேன். அதான் இந்த லட்சணம். ப்ரூஃப் கரெக்டாக பார்த்தேன் மாமா. கிழிச்சா அப்புறம் ரிசப்ஷன் மேட்டர் மிஸ் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் மிஸ் ஆகலை. ரிசப்ஷன் வைக்கணுங்கிற யோசனையே இல்லை, அவ்வளோதான். அறிவு கிட்டவனா இருக்கியாடா? ஆளு புசு புசுன்னு இருந்தா மட்டும் பார்த்தாது, மண்டையில மசாலா வேணும். என்ன மாமா பெருசாயிடுச்சு? மாப்பிள்ள, இப்ப எதுக்காக நீங்க பதட்டப்படுறீங்க?
என்னமோ இங்க பாருங்க, நீங்க ஈச்சர் பார்ட்டி எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. ஆனா நான் அப்படியா? எனக்கு தப்பு நடந்தா எதுவும் பொறுத்துக்க முடியாதுங்க. எந்த தப்பு நடக்கலையே. வீண் செலவு எதுக்குன்னு ரிசப்ஷன் வேண்டான்னு சொன்னோம். எது ரிசப்ஷன் வைக்கிறது உங்களுக்கு வெட்டி செலவுங்களா? அப்ப கல்யாணம் வைக்கிறதுங்க 3 வேளை கொட்டிக்கிறமே, அதெல்லாம் உங்களுக்கு வெட்டி செலவா தெரியலீங்களா? ஏனுங்க மாமா, அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த பூமியில பிறந்ததே வெட்டி செலவு தானுங்க. கோவப்படாம என்ன விஷயம்னு சொல்லுங்க. சும்மா இருங்க மாப்ள, நீங்களும் அவரு கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன கிராமத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஹெட் தமிழ்நாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரிசப்ஷன் வச்சோம்னா தானே கூட மாட வேலை செய்யறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இதெல்லாம் கூட நான் சொல்லணுமா? ஏன்டா பாஸ்கரா, உன்னை கை காசு போட்டாடா நான் ரிசப்ஷன் வைக்க சொல்றேன்? அதெல்லாம் பொண்ணூட்டு செலவு தானா? இப்போ கோட் சூட்டை எடுத்திருக்கோம், அதை என்ன பண்ண போறேன்? அதை போடுறதுக்காவது நாம ரிசப்ஷன் வச்சு தாண்டா ஆகணும். மாப்பிள்ள, கோட்டே அனாவசியம். கோட்டுக்காக ரிசப்ஷனா? செருப்புக்காக காலை வெட்டிக்கிற மாதிரி. இப்பெல்லாம் செருப்புக்காக ஆளையே வெட்டுறாங்க. மாமா, நீங்களாம் பழைய காலத்து ஆளு, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமாமா, கரெக்ட். மாமா சொல்றது கரெக்ட். ஏய், என்ன திடீர்னு நீயும் கணத்துல இறங்கிட்ட? ஆமா, கல்யாண சாப்பாட்டை முதல் நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் என்கிட்ட புது சேலை ஒண்ணு இருக்குது, அதை எப்ப கட்டலான்னு குழம்பி போயிருந்தேன். ரிசப்ஷனுக்கு கட்டிக்கலாம். சரியா சொன்னா என் அழகி. பாஸ்கரா, உன்னுடைய கோட்டும் என் பொண்டாட்டியுடைய சேலையும் உன் ரிசப்ஷன் மூலம் தாண்டா வெளி உலகத்துக்கே தெரியணும். வெச்சர்ரா ரிசப்ஷனு. என்ற மாப்பிள்ள இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, பத்திரிக்கை வேற அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப போய் ரிசப்ஷன் எப்படி சொல்றது? அந்த குழப்பம் தான். அச்சோ, வெரி சிம்பிள். ஐடியாவை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ ரிசப்ஷனுக்குன்னு சிறுசா ஒரு கார்டு அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லிவிடுவோம். பிரச்சனை சால்வ். சரி. என்ன சரி? தலையாட்டினா போதுமா? காலையில நான் போய் சொல்லிடுறேன். டேய் பாஸ்கரா, உனக்கு விவரம் பத்தாது. மாப்பிள, நீங்களும் அவன் கூட போயிட்டு வாங்க. நாளைக்கு காலையிலீங்களா? அது சரிப்படாதுங்க அத்தை. ஏன் மாப்பிள? அது இல்லைங்க அத்தை, வெள்ளிக்கிழமை தவறாம அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கணுங்க. சக்தி வாய்ந்த அம்மனுங்க. எது தப்புனாலும் தரிசனம் தப்பக்கூடாது பாருங்க, அதான். ஆமாமா, கல்யாணம் ஆன இந்த 5 வருஷத்துல தலை போற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, உடம்பே முடியலனாலும் சரி, இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை மட்டும் மறக்கவே மாட்டாரு. நானும் வரேன்னு சொல்லுவேன், என்னமோ என்ன கூட்டிட்டு போகவே மாட்டேங்கிறாரு. அந்த சாமியை பொறுத்த வரைக்கும் நான் தரிசனம் பண்ணா போது உனக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அப்படின்னா நாளைக்கு போலாமா? இல்ல, நான் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு சாயந்தரம் ஆயிரும். வந்தோன்னு போய்க்குவோம், சரியா? சரி மாமா. அதான் என்னையும் ஒரு நாள் அந்த கோவில் கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். ஏய் குழந்தை, உனக்கெல்லாம் வயசு பத்தாது. அந்த அம்மனை தரிசிக்கிறதுக்கு உனக்கு இன்னும் வயசு வரலீங்கிற. உண்மை சொல்ல போனா உங்க அக்காவுக்கு இன்னும் அந்த பக்குவம் இல்லைன்னா பாத்துக்குவேன். இதெல்லாம் முதல்ல போஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு, அப்புறமா கோயிலுக்கு போலாம். சொல்றாரு இல்ல, செய்யி. சரி. மண்டே ஆட்டுற குழந்தை, நீங்களும் செய்யலாம். மிஸ்டர் மனு, நேத்திக்கு ஒரு டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் செஞ்சுட்டு இருந்தியே, செஞ்சு முடிச்சாச்சா? உனக்கே அந்த கவலை, அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சரி, இந்த கேசட் அதுல போடு, நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. என்னடா மைக் செட்டு போடுறவன் நினைச்சியா? ஏய், இது அபியக்காவோட நிச்சயதார்த்த புடவை இல்ல? ஆனந்தியக்கா இவ்வளவு பாரு, அபியக்காவோட புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறா. ஏய் லூசு, நீ எதுக்கு அபிகா புடவை கட்டிட்டு நிக்கிற? அக்கா பார்த்தா உன்னை தோலை உரிச்சிருவா. உனக்கு என்ன வந்தது? அபிகா வந்தா நான் சொல்லிக்கிறேன். ஏய், இப்ப நீ அந்த பாட்டை போட போறியா இல்லையா? திமிர பாரு. ஏய் மனோகர், நீ அந்த கேசட்டை போடாத, நான் படிக்கணும், எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உனக்கு படிக்கணும்னா இந்த வீட்ல 3 ரூமு, மொட்டை மாடி, கொல்லப்புறம் இவ்ளோ இடம் இருக்கு, அங்கெல்லாம் போய் படி. எனக்கு பாட்டு போட ஒரே ஒரு டேப் தான் இருக்கு, அதுவும் இங்க தான் இருக்கு. இப்ப பாட்டு கேட்கறது ரொம்ப முக்கியமா? எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு நான் படிக்கணும். எங்க காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் வருது, அதுக்கு நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். உனக்கு இன்டர்னல் எக்ஸாம் எவ்வளவு முக்கியமோ எனக்கு டான்ஸ் அவ்வளவு முக்கியம். மனோகர், இப்ப நீ பாட்டு போடல, இங்க இருக்க வயரெல்லாம் புடுங்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை.
டேய் மனோகர், நீ கேசர போடாத. அவ எப்படி ஒயரை புடுங்கிடுறான்னு பாப்போம். பாத்துடலாமா? பாத்துடலாம். வேணா ஆர்த்தி, சாக்கடிச்ச தாங்க என்னடா இது? நீங்க 3 பேரும் கூட பிறந்தவங்க தானா? வெளியாளுங்க யாராவது பார்த்தாங்கன்னா ஜென்ம விரோதிங்க நினைப்பாங்க. எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்க? நான் கல்ச்சரல்ஸ்க்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணனும்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பாட்டு போட விட மாட்டேங்கறாங்கம்மா. அம்மா, நான் படிக்கணும். இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகாதா? இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா டிஸ்டர்ப் ஆகாதா? அவகிட்ட மல்லு கட்டுறது விட்டுட்டு ரூமுக்குள்ள போய் படி. டேய், அவளுக்கு அந்த கேசட் போட்டு விடுறா. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, போட்டு விட. இந்தா கொடு. உனக்கு என்ன காது செவடா? ஏன் இவ்வளவு சவுண்ட் வைக்கிற? எனக்கு அப்படி இருந்தாதான் ஆட வரும். போ. மணியாக என்ன கொஞ்சம் மாத்து சிறுத்தவளே. ரொம்பதான் ஆடாதடி. அபியக்கா வரட்டும். நெஞ்சில் மஞ்சள் தச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே. பொருசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே. உன் கொலுசு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. எனக்கு ஒன்றும் தெரியாது. பாத்தியாக்கா அவளோட அடாவடிய? உன் நிச்சயதார்த்த புடவை கட்டிக்கிட்டு கரகாட்டம் ஆடிட்டு இருக்கா. இந்த பட்டு புடவை என்னை விட உனக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. ஏன் ஆடுறத நிறுத்திட்ட? ஆடு. ஏய் மனோகர், டேப் ஆன் பண்றா. ஆடு.